ரத்தத்தில் பிளட்டுக்குள்ள யூரியா கிரியேட்டினின் ஜாஸ்தியாகி ஹீமோகுளோபின் கால்சியம் கம்மியாகும்னா இது கன்ஃபார்ம் கிட்னி ஃபெயிலியர். இது எந்த ஸ்டேஜ்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் பேஷண்ட் பிளட் டிப். இஜிஎஃப்ஆர் லெவல் பார்த்து நாங்கள் சொல்லுவோம் எந்த ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் சொல்லி. இல்லைன்னா பிளட் டெஸ்ட்டில் நீங்கள் அப்ராக்சிமேட்லி இஜிஎஃப்ஆர் டெஸ்ட் யூரியா கிரியேட்டினின் கூட கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் கூட நீங்கள் எடுத்தால் அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா லாஸ்ட் ஸ்டேஜான்னு சொல்லி. ஆனால் மோஸ்ட்லி நான் பேஷண்ட்ஸ் கிரியேட்டினின் 5க்கு மேலே போயிடுச்சு, யூரியா 100க்கு மேலே இருக்குனாக்கா எல்லாமே மோஸ்ட்லி டாக்டர்ஸ் டயாலிசிஸ்க்காகவோ டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காகவோ சொல்லிடுவாங்க. ஸோ எங்கள்கிட்ட யுனானி மெடிசன்ஸ், ஹர்பல் மெடிசன்ஸ் அந்த வாங்குகிற பேஷண்ட், எடுக்கிற பேஷண்ட் மோஸ்ட்லி இந்த ஸ்டேஜில் தான் வருவாங்க. எல்லாமே டாக்டர் டயாலிசிஸ் சொல்லிட்டாங்க, இப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த டைமில் ஏதாவது உங்கள்கிட்ட மெடிசன்ஸ் இருக்கான்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி ஒரு பேஷண்ட் எங்கள்கிட்ட வந்தாங்க. அவங்க வரும்போது அவங்களுடைய யூரியா 219 இருந்துச்சு, இந்த கிரியேட்டினின் லெவல் 13.90 13 இருந்துச்சு. இவங்க ஒரு மாதம் மெடிசன் சாப்பிட்ட அப்புறம் அவங்களுடைய கிரியேட்டின் லெவல் 5.62, யூரியா 107 ஆயிருக்கு. முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? 13 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 5.62 ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி எத்தனையோ பேஷண்ட்ஸுடைய பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உடைய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், யூடியூப்ல நீங்கள் பார்க்கலாம். சம் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா டயாலிசிஸ் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க டாக்டர் டயாலிசிஸ் பண்ணி யூரின் கம்மியாகிட்டு இருக்கு, எனக்கு ஏதாவது சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் இருக்குனாக்கா அந்த பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் யுனானி மெடிசன்ஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டயாலிசிஸ் குறைஞ்சிருக்கு. எத்தனையோ பேஷண்ட் டாக்டரே டயாலிசிஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க, இப்போதுக்காக வானா இதுக்கப்புறம் பார்க்கலாம் நீங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி எத்தனையோ பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆனால் டவுட் என்ன வருதுனாக்கா யுனானி மெடிசன்ஸ் கூட இங்கிலீஷ் மெடிசன்ஸ் சாப்பிடலாமா? ஏன்னா டயபெட்டிஸ்க்காக, சுகருக்காக, பிபிக்காக ஆல்ரெடி சுகர் மருந்து எடுத்துகிட்டு இருக்கோம், யுனானி மெடிசன்ஸ் எடுக்கணுமானாக்கா கண்டிப்பாக எடுக்கலாம். எந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. யுனானி மெடிசன்ஸோ இங்கிலீஷ் மெடிசன்ஸோ கூட எடுக்கலாம். ஸோ நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுடைய யூரியா கிரியேட்டினின் ஜாஸ்தி இருக்குது, கிரியேட்டின் 5க்குள்ளே இருக்குது, யூரியா 100க்குள்ளேனாக்கா அப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எத்தனையோ பேஷண்ட் எங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறாங்க, ரிப்போர்ட்ஸ் அனுப்புகிறாங்க. அந்த டைம் அவங்களுடைய கிரியேட்டினின் 3, 4 அந்த மாதிரி தான் இருக்கும். பின்னும் ஓகேன்னு சொல்லி வச்சுருவாங்க ஃபோனு. 6 மாதத்துக்கு அப்புறம் டாக்டர் என்னுடைய 15 ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனிஷியல்லே நீங்கள் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஸோ நீங்கள் எல்லாமே கிரியேட்டின் 10க்கு மேலே 15க்கு மேலேக்கு அப்புறம் வந்தால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நாங்கள் இங்கே மேஜிக் பண்ணல. யுனானி மெடிசன்ஸ் ஆயுர்வேதா மாதிரி, சித்தா மாதிரி, ஹோமியோபதிக் மாதிரி யுனானி மெடிசன்ஸ் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ், ஆயுஷோடைய ஒரு பார்ட் ஆஃப் மெடிசன்ஸ் தான். ஸோ யுனானி மெடிசன்ஸ் உடைய காலேஜஸ் நீங்கள் பார்த்தா ஒரு 250 காலேஜுக்கு மேலே இந்தியாவுக்குள்ளே இருக்கு. இதுதான் இது 3500 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து யுனானி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, ஹர்பல் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பேஷண்ட்டுடைய ஃபிசிக்கல் கண்டிஷனில் வாந்தி வர்றது, விக்கல், மூச்சு வாங்குற பிரச்சனை, கை கால் வீங்குற பிரச்சனை, நைட்டில் தூக்கலைனாக்கா ஒரே மாதத்து மருந்து மெடிசன்ஸில் அது ஒரு அளவுக்கு சிம்டம்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முடியும். ரெண்டாவது யூரியா கிரியேட்டினின் புரியணும்னாக்கா ஒரே மாதம் ப்ராக்டிக்கலாக மெடிசன்ஸ் எடுத்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உடைய ரிப்போர்ட் நீங்கள் எடுக்கலாம். அதிலே குறைஞ்சிச்சுனாக்கா டயாலிசிஸ் தேவையில்லை. இல்லை நீங்கள் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாக்கா கூட யுனானி மெடிசன்ஸ் எடுத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் டயாலிசிஸ் குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நான் வாணியம்பாடிக்குள்ளே எங்களுடைய ஹாஸ்பிட்டல் வாணியம்பாடியில் இருக்குது. ஓகேயா? ஸோ இந்த வெள்ளூர், ஆம்பூருக்குள்ளே அங்கே வாணியம்பாடியில் இருக்குது. ஸோ என் ஹாஸ்பிட்டல் பெங்களூர்லேயே இருக்குது. ஸோ பெங்களூரில் எவ்ரி சாட்டர்டே நான் பார்ப்பேன். ஸோ நீங்கள் அங்கே கிட்டே இருந்தால் அங்கே வந்துடலாம், இல்லைன்னா வாணியம்பாடி நீங்கள் விசிட் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் முதல்ல ரிப்போர்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புங்க. முதல்ல எங்களுடைய அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பத்தியம் என்ன எப்படி சொல்லணும் எல்லாமே சொல்லிடுவாங்க, டயட் அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மெடிசன்ஸ் ரொம்ப தூரம் இருந்தாக்கா கூரியரில் மெடிசன்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.